அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அந்த போஸ்ட்ல நிச்சயமா ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு, காண தயாராகுங்கள். அது ஒரு ஆச்சரியமிக்க, ஒரு சிறப்பு மிக்க, நம் தமிழ் வரலாற்றிற்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு முக்கியமான தகவலை தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நம் தமிழ் வரலாற்றில் முக்கியமான மன்னர்கள் அப்படின்னு பார்த்தா சேரர், சோழர், பாண்டியர். இதற்கு அடுத்ததாக பல்லவர்கள் சொல்லலாம். இவர்களுக்கு இணையாக அக்காலத்தில் சிற்றரசர்களும் சிறப்புற்று வாழ்ந்தார்கள். அந்த வகையில காடவர்கள், மலையமான்கள், வேலியர்கள், சம்புவரையர்கள் இப்படி இருக்காங்க. அந்த வரிசையில சத்திய புத்திரர் அப்படிங்கிற ஒரு வம்சம் இருந்தது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுவரை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வரலாற்றில் ஒரு புது தகவல். சேரர், சோழர், பாண்டியர் இந்த மூவேந்தர்களுக்கு இணையாக சொல்லப்படும் அந்த தமிழ் மன்னர் யார்? சத்திய புத்திரர் வம்சம் என்பது யார்? இதுக்கு என்னென்ன ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். மௌரிய பேரரசான அசோகர் இவருடைய 4 கல்வெட்டுகளில் நம்ம முக்கியமான மன்னர்களான சேரர், சோழர், பாண்டியரை பற்றி குறிப்புகள் உள்ளதுங்கிறது எல்லாரும் அறிந்ததே. சேரர், சோழர், பாண்டியருக்கு நிகராக சத்தியபுத்திரர் என்று அசோகருடைய கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வரலாற்றறிஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருந்தது. சேரர், சோழர், பாண்டியர்களை எளிமையாக கண்டுபிடிச்சாங்க அவங்க அசோகர் கல்வெட்டில் உள்ளது. ஆனால் அந்த சத்தியபுத்திரர் என்பது ஒரு குழப்பமாகவே இருந்தது. பல்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுனுச்சு. அதாவது இந்த சத்தியபுத்திரர் என்பவர்கள் காஞ்சியை ஆண்டவர்களாக இருக்கலாம், இல்லது சங்க இலக்கியங்களை குறிப்பிட்டபடி வாயுமொழி கோசலராக இருக்கலாம், இல்ல மகாராஷ்டிர வம்சத்தில் வந்தவர்களாக இருக்கலாம். இப்படி பல்வேறு கருத்துக்கள் நிலவியது ஒரு குழப்பமாக இருந்தது இதுவரைக்கும். இப்படி அசோகருடைய கல்வெட்டில் சேரர், சோழர், பாண்டியருக்கு நிகராக குறிப்பிட்ட அந்த சத்தியபுத்திரர் யார்? அந்த சத்தியபுத்திரர் வம்சத்தில் வந்த அந்த தமிழ் மன்னர் யார்? இதற்கு ஆதாரமாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம். கள்ளக்காதலுக்காக ஒரு தண்டனை வழங்கப்படும், வித்தியாசமான தண்டனை வழங்கப்பட்டதாக. அது எந்த ஊர்? சோழர் காலத்தில் அந்த ஊருக்கு பேர் வாழையூர் என்று சொன்னோம். அது ராசராச சோழ வளநாடு, ராசேந்திர சோழ வளநாடு அப்படி அந்த ஊருக்கு பேர். அதுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஜம்பை, விழுப்புரம் அருகே உள்ள அந்த ஜம்பை என்னும் கிராமத்தில் உள்ள ஜம்பை கல்வெட்டுகள் புகழ்பெற்ற கல்வெட்டுகள். சமீபத்தில் அங்கே உள்ள ஆய்வில், வரலாற்று ஆய்வில் நிறைய பொக்கிஷங்கள் காலம் செல்லதில் கிடைக்கிது. அந்த வகையில் தான் இந்த ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. வரலாற்றில் நம் தமிழ் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையான ஒரு கல்வெட்டு செய்தி இது. அதாவது ஜம்பை அருகே மலைக்குன்றில் தாசிமடம் என்று ஒன்று இருக்கு. அங்கதான் இந்த கல்வெட்டை கண்டுபிடித்தார்கள். அந்த கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்டது. 4 அடி நீளமும் 3 அங்குலம் அகலமும் கொண்ட அந்த தமிழ் பிராமி கல்வெட்டில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்றால், சதிய புதோ அதியன் நெடுமான் அஞ்சி ஈத்த பாலி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அதாவது சத்திய புத்திரரான அதியமா என்ற ஒருத்தர் அங்க சமண பள்ளி நிறுவினார் அப்படின்னு அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டு அருகே ஒரு படுக்கை அமைக்கப்பட்டுள்ளது. அதன் அருகே மருந்துகள் தயாரிக்கப்படும் குழிகளும் உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் அருகிலே தான் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டும் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த தமிழ் பிராமி குறித்த இந்த கல்வெட்டு கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று வரலாற்று அறிஞர்கள் உறுதிப்படுத்துறாங்க. சரி, இப்ப இந்த ஜம்பை அருகே இந்த கிடைத்த தமிழ் பிராமி கல்வெட்டு, இதன் மூலமாக அந்த சத்திய புத்திரர் யார்? அந்த சத்திய புத்திரர் வம்சத்தில் வந்த அந்த தமிழ் மன்னர் யார்? சேர, சோழ, பாண்டியருக்கு நிகரான அந்த தமிழ் மன்னர் யார்? வேற யாரும் இல்லைங்க. ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தாரு தெரியுமா? அவரு தான் அதியமான். அவரு தான் அந்த தமிழ் மன்னர். அதியமான் தகடூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதே அதியமான் என்பவர் திருக்கோவிலூர் அருகே உள்ள ஜம்பை ஊர் பகுதி, அந்த ஊர் பகுதியிலையும் அவர் ஆட்சி காலத்துல ஆட்சி புரிந்தார். அதாவது அந்த திருக்கோவிலூரை ஆட்சி புரிந்த மலையமான்களை ஒரு முறை போர் புரிந்து வெற்றி பெற்றார். அதனால அந்த திருக்கோவிலூர், அந்த பகுதி ஜம்பை, இந்த பகுதிகளை அதியமான் ஆண்டார் என்பது வரலாற்று தகவல். அப்போதான் இந்த ஜம்பை, அந்த தாசிமடம், அந்த பகுதியில மலைக்குன்றுல சமணர்கள், சமண துறவிகள் வந்து அங்கு தங்கினார்கள். அவர்களுக்கு படுக்கை வசதி செய்யப்பட்டு மருந்துகள் தயாரிப்பதற்கு குழி வெட்டப்பட்டு அங்கேயே தமிழ் பிராமி எழுத்தாலான கல்வெட்டையும் பொறிக்கப்பட்டது. இது அதியமான் காலத்தை சேர்ந்தது. கிபி 1ஆம் நூற்றாண்டு சேர்ந்த கல்வெட்டு என்று வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. ஜம்பையில் கிடைத்த கல்வெட்டுப்படி அதியமான் பரம்பரையில் வந்தவர்களே சத்தியபுத்திரர் அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு மூலமாக வரலாற்று ஆய்வாளர்களால் உறுதி செய்யப்படுது. இந்த கல்வெட்டு 1981ஆம் ஆண்டு படியெடுக்கப்பட்டது. அதியமான் தகடூரை தலைமையிடமாக கொண்டு கொங்கு நாடு,
காவிரி கிழக்கு பகுதி தொடங்கி நாமக்கல் தெற்கு பகுதி வரைக்கும் இவருடைய ஆட்சி பரவி இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதியமான் அவருடைய ஆட்சி காலத்தில் சமண சமயம் சிறந்து விளங்கியது இதன் மூலமாக நன்கு நம்ம அறிந்து கொள்ளலாம். அதாவது மலையமான அதியமான் வெற்றி பெற்று அங்கே போர் புரிந்து வெற்றி பெற்று திருக்கோயிலிருந்து திரும்பி வரும் வழியில இந்த மலைக்குன்றின் மீது சமணர்கள் அங்கே தங்கியதாக, அதியமானும் அங்கேயே தங்கியிருந்த பொழுது அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டு அங்கு கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க. புறநானூற்றில் தகடூரை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்தவர் அதியமான் அப்படின்னு புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் மிகச்சிறந்த கொடையாளர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தகடூரில் அவர் கட்டிய கோட்டை அதியமான் கோட்டை என்று சொல்வார்கள். தற்போது அதமன் கோட்டை அப்படின்னு தற்போது அழைக்கிறார்கள். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, சங்க இலக்கியங்களில் சத்தியபுத்திரர் பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அதனாலதான் வரலாற்று அறிஞர்கள் அசோகருடைய கல்வெட்டில் சேர சோழ பாண்டியருக்கு நிகராக சத்தியபுத்திரர் என்கிற அந்த குறிப்பை ஒரு குழப்பமாகவே அந்த கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் தற்போது இந்த ஜம்பை அருகே உள்ள அந்த கல்வெட்டு மூலமாக சத்தியபுத்திரர் வம்சத்தில் வந்தவர் தமிழ் மன்னர் அதியமான் நெடுமான் அஞ்சி. ஜம்பை அருகே உள்ள அந்த கல்வெட்டு மூலமாக சத்தியபுத்திரர் வம்சத்தில் வந்த அந்த தமிழ் மன்னர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு வரலாற்றில் ஒரு மைல்கல், வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக நம் தமிழ் வரலாற்றில் அமைந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சிறப்பான காணொலியாக தான் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ அப்படி இருந்ததை மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். அந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்து ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் நிறைய ஷேர் பண்ணி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.